சாரி கமா பதனி இதுதாங்க 7 ஸ்வரங்கள். இந்த 7 ஸ்வரங்கள்ல சா பா இதை தவிர மற்ற எல்லா ஸ்வரங்கள்லயும் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. இப்போ இந்த வீடியோல ரீ ஒன் ரீ டூ இந்த 2 ஸ்வரத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸை நீங்களே கண்டுபிடிக்க போறீங்க. எப்படின்னு சொல்லட்டுங்களா? இப்போ இந்த ஸ்வரங்களை நான் ஒரு கீபோர்ட்ல வாசிச்சு உங்களுக்கு காட்டுறேன், கேளுங்க. சா இந்த ரீ ஒன்ங்கிற ஸ்வரம் எப்படி இருக்கும்னா ஒரு சோகமான ஒரு டோனா இருக்கும். ஓகேங்களா? இப்ப ரீ டூ வாசிக்கிறேன், கேளுங்க. சா ரீ டூ வந்து கொஞ்சம் பிரைட்டா, இதை வந்து ஹாப்பியான டோன் அப்படி நீங்க வச்சுக்கலாம். ஒரு சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் சொல்றேன். ரீ ஒன் வந்து ஒரு மாதிரி டல்லா சோகமான ஒரு சவுண்டா கேட்கும். ரீ டூ வந்து ஒரு பிரைட்டான ஒரு சவுண்டா கேட்கும். பிட்ச் வைஸ்ல பாத்தீங்கன்னா சா, அதுக்கப்புறமா ரீ ஒன், அதுக்கப்புறமா இருக்கிற நோட் தான் வந்து ரீ டூ. ஸோ ரீ ஒன்னை விட ரீ டூ வந்து பிட்ச் வைஸ்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ கேளுங்க. சாரி ரீ ஒன், சாரி சாரி. ஓகேங்களா? ஸோ ரீ ஒன் அண்ட் ரீ டூட வித்தியாசம் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய தடவை இந்த மாதிரி இந்த சவுண்டை வந்து நீங்கள் கேட்டு கூட பாடி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலயமா கண்டிப்பாக ரீ ஒன்க்கும் ரீ டூக்கும் இருக்க வித்தியாசத்தை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதே மாதிரி சிங்கிங் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சிங் ஈஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.